Hi student, welcome to Jeffna Education YouTube channel. இந்த காணொளி மூலம் தரம் 5 மாணவர்களுக்காக எங்களாலே வழங்கப்பட்ட விசேட மாதிரி பரீட்சை 10 தொகுதிகளில் 9வது விசேட மாதிரி பரீட்சையினுடைய முதலாவது வினாத்தாளின் 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் இலகுவடை நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை, இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் வழங்குகின்ற இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வியிலே பங்கு கொண்டு இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எங்களால் வழங்கப்படுகின்ற 1 லட்சம் ரூபாய் பணப்பரிசனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற்று ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் வழங்குகின்ற 1 லட்சம் ரூபாய் பணப்பரிசனையும் வெல்லுங்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. எங்கே வாருங்கள், வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிப்போம். இதுவரையும் ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்கள். எங்கே வாருங்கள், வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிப்போம். கட்டத்தில் உள்ள 4 உரு துண்டுகளையும் பயன்படுத்தி அமைக்கக்கூடிய தனி உரு எது? இங்கே முதலாவதாக ஒரு கட்டம் தரப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டத்துக்குள்ளே 4 உரு துண்டுகள் தரப்பட்டிருக்கின்றன. 1 2 3 4. இந்த 4 உரு துண்டுகளையும் பயன்படுத்தி கீழே 1 2 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த உருக்களை ஆக்கி இருக்க வேண்டும். அப்படி அமைக்கக்கூடிய தனி உரு எது? இங்கே முதலாவது வினாவை அவதானியுங்கள். இங்கே பாருங்கள், இந்த முதலாவது உரு துண்டிலே ஒரு ஆசிரியருடைய கால் பகுதிகள் தெரிகிறது. ஒரு மாணவியினுடைய கீழ்ப்பகுதி, தலைக்கு கீழான பகுதிகள் தெரிகின்றன. இங்கே மேலே 2வது துண்டிலே வண்ணத்து பூச்சிகள் தொங்கவிடப்பட்டது போல ஒரு காட்சி அமைப்பு. 2 மாணவருடைய கைகள் மேலே தெரிகின்றன. இங்கே 2 மாணவர்கள் முன்னோக்கி வருகிறார்கள். இங்கே ஆசிரியருடைய மேலே அந்த கோலினை பிடித்தவாறான படம். இப்போ நீங்கள் என்ன அவதானிக்கணும்னா கீழ்ப்பகுதி மேல் பகுதி. இப்போ மேலே என்ன துண்டுகள் வரும், கீழே என்ன துண்டுகள் வரும் என்றதை அவதானிக்கணும். அந்த வகையில் அவதானிச்சா பாருங்கள், இங்கே இந்த தடியிலே 3 வண்ணத்தி பூச்சிகள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த தடியில் அடிப்பகுதியிலே ஒரு 4 வண்ணத்தி பூச்சி உள்ள படமாக இருக்க வேண்டும். இப்படி தான் பகுதியாக நீங்கள் அவதானிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது விட வராது. ஏன் இங்கே 1 2 3 வண்ணத்தி பூச்சி தான் இருக்குது. இங்கே 4 வண்ணத்தி பூச்சி வர வேணும். ஆகவே இந்த பகுதி வராது. சரி, அப்போ ஆகவே முதலாவது விட வராது. இப்போ 2வது பாருங்க, இந்த ஒரு மாணவி கிழக்கு பக்கமாக நகருவது போல காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே 2 மாணவர்கள் மேற்கு பக்கமாக நகருவது போல காட்டப்பட்டிருக்கு. சரியா? அப்போ ஆனால் இங்கே பாருங்க என்ன நடக்குது. இந்த 2வது உருவில் பாருங்க, இந்த மாணவி ஆசிரியருக்கு கிட்ட உள்ள மாணவி ஆசிரியர் பார்த்தவாறு நகருகிறது. ஆனால் இங்கே ஆசிரியருக்கு எதிராக நகருவதுதான் இந்த முதலாவது துண்டிலே இருக்குது, கிட்ட உள்ள மாணவி. ஆகவே இந்த படமும் வராது. ஆகவே வர வேண்டிய படம் 3வது படம், 3வது விடை. இந்த உரு துண்டுகளை பொருத்துகின்ற பொழுது இந்த மாதிரியான ஒரு அமைப்பிலே தனி உரு கிடைக்கும். சரியா? இப்படி நீங்கள் பகுதியாகவும் தனித்தனியாக அவதானித்து சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்யணும். சரியா? ரைட், குட். விநாயகம் 2. போத்தலில் உள்ள தேனை குவளைக்குள் ஊற்றும் போது தேனின் அமைவை சரியான முறையில் காட்டும் உருவாக அமைவது. எந்த வகையான திரவமாக இருந்தாலும் சரி, தேன் தரப்பட்டிருக்கிறது. எந்த வகையான திரவமாக இருந்தாலும் சரித்து ஊற்றுகின்ற பொழுது, போத்தலை விட்டு நீங்கள் சரித்து ஊற்றுகின்ற பொழுது இந்த நீரின் மட்டம் கிடையாக இருக்கும். நீரின் மட்டம், இந்த நில மட்டம் மாறாது, அதாவது கிடையாக இருக்கும். கிடையாக அப்படி நேர்கோட்டு வடிவில் இருக்கும். இங்கே நீர் போத்தலோடு சேர்ந்து நீர் சரியாது. சரியா? அப்படியா இருக்க வேணுமெண்டான் போத்தலோடு சேர்ந்து சரிய வேணுமா இருந்தால் திண்ம வடிவிலே இருக்க வேணும். அது திண்ம வடிவிலே இருந்தால் தான் போத்தலோடு சேர்ந்து சரியும். ஆகவே இவ்வாறு நீங்கள் சரிக்கின்ற பொழுது இந்த வடிவிலே காணப்படும். 3வது விட தான் மிக பொருத்தமான விடை.
சரியா? நீர் எப்பொழுதுமே போத்தலோட சேர்ந்து சரியாது. அது நிலமட்டம் கிடையாக இந்த லெவல்லாம் இருக்கு, அது மாறாது. சரியா? ரைட், குட். நீங்கள் செய்து பார்க்கலாம் வீட்டில். சரியா? பின்வரும் 3 உருக்களில் ஒன்றில் வேறுபாடு உள்ளது, அந்த உருவை தெரிக. 3 உருக்கள் தரப்பட்டிருக்கிறது, ஒன்றில் வேறுபாடு மிக நுணுக்கமாக நீங்கள் அவதானிக்கணும். இறுதி பரீட்சையிலே இவ்வாறான வினாக்கள் வந்தால் நீங்கள் பகுதியாக முழுமையாக முதல்ல முழுமையாக அவதானிக்கணும். இங்கே ஏதாவது முழுமையாக ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? இல்லை. முழுமையாக பார்க்கின்ற பொழுது 3 படம் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து பகுதியாக அவதானிக்கணும். இந்த அவருடைய தலைப்பகுதியாக அவதானிக்கலாம், காது பகுதியாக அவதானிக்கலாம், வாய்ப்பகுதி, மூக்கு பகுதி, கண் பகுதிகளை இப்படி பகுதியாக அவதானிக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வினாவுக்கான விடை இரண்டாவது விடை உங்களுக்கு வேறுபாடு உள்ள உருவனை தரப்பட்டிருக்கிறது. ஏன் எந்த வாய்ப்பில்? இங்கே பாருங்கள், இந்த முதலாவது உருவில் உள்ள கண் இந்த இடப்பக்கத்திலே நகர்ந்த மாதிரி இருக்குது, இடப்பக்கத்திலே சரிவாக இருக்குது. ஆனால் இந்த ரெண்டாவது உருவில் உள்ள பாருங்கள், கண்ணை பாருங்கள், ஒரு கண் வலப்பக்கம் நகர்ந்த மாதிரி இருக்குது. சரியா? ரைட். ஏனைய 2 படத்திலும் இடப்பக்கமாக 2 கண்களும் நகர்ந்திருக்க, இந்த படத்தில் ஒரு கண் வலப்பக்கமாக பார்ப்பது போல் நகர்ந்திருக்கு. சரியா? இவ்வாறு தான் நுணுக்கமாக இருக்குது. அப்போ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட், குட். உங்களுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறலாம். வினாலகம் 4. பின்வரும் உருக்களில் ஒரு ஏயினை போல ஒரு பியினை மாற்றுவதற்கு ஒரு பியில் எத்தனை மாற்றங்களை செய்ய வேண்டும்? இப்போ ஒரு பி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சரியா? சில வேளையில் கவனிக்கணும். இது இஞ்சால ஒரு பி இருக்கும், இங்கே ஒரு ஏ இருக்கும். சரியா? இந்த படத்தில் இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது. கவனிக்கணும். சரியா? இது ஐக்கு தானே, எப்படியும் அவர்கள் கேட்கலாம். சரியா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வினாவுக்கான விட 4 மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். எந்த மாற்றங்கள்? ரைட். இங்கே பாருங்கள், முதலாவது இந்த சொக்ஸ். இங்கே பாருங்கள், இந்த படத்தில் உள்ள இந்த சொக்ஸ் அமைப்பு இந்த இதில் இல்லை. ஆகவே முதலாவது மாற்றத்தை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ரெண்டாவது மாற்றம் பாருங்கள், இந்த பாக்கெட், இந்த ஏயில் உள்ள பாக்கெட், இந்த மாணவனுடைய பாக்கெட் இல்லை, காய்ச்சிட்ட பாக்கெட். ஆகவே அதை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு. 2. அடுத்தாருங்க பட்டன், அந்த முதலாவது ஏயில் உருவில் உள்ள மாணவன் சட்டை பொத்தான் பட்டன் சொல்லுவார், இந்த பட்டன் வைக்க வேண்டியிருக்கு. அடுத்து வந்து இந்த கையை பாருங்கள், இந்த கை ஏயில் மேலே இருக்குது, இங்கே கீழே திரும்பின மாதிரி இருக்குது. ஆகவே இந்த 4 மாற்றங்களையும் செய்தால்தான் ஏயை போல் இந்த பி உருவை மாற்றி கொள்ள முடியும். சரியா? ரைட், குட். பின்வரும் உரு பற்றிய சரியான கூற்று யாது? சரி, இங்கே ஒரு தரப்பட்டிருக்கிறது. இதிலே 1 2 3 4 5 பனைகள், பின்னுக்கு ஒரு மரம். ஆசிரியர் இருந்து படிப்பிக்கிறார். அந்த படிப்பிக்கிறதுல ஒரு மாணவன் பாடசாலைக்கு செல்கிறார். அங்கே சூரியன் உதிக்கிறது, பறவை ஒன்று பறக்கிறது, அங்கே பின்னுக்கு ஒரு தென்னை மரம் இருக்கிறது. என்ன மாணவர்கள் எத்தனை பேர்? 1 2 3. இது கண்டிப்பாக இப்படி தான் விட்டனா பார்க்கணும். நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 மாணவர்கள் இருக்கிறார்கள். அதில் எத்தனை கை வைத்திருக்கிறோம்? 1 2 3 4 5 6 பேர் கை வைத்திருக்கிறோம். ஒரு ஆள் 2 கை வைத்திருக்கிறேன். இவ்வாறு நீங்கள் பகுதிகளாக முழுமையாக மனமளம் ஒன்று பார்க்கணும். இந்த நேரம் கடிகாரம் ஒன்று நேரம் காட்டப்படுகிறது. சரியா? இப்போ பாருங்க, உருவில் ஒரு கடிகாரம் 5 மரங்களும் உள்ளன. பார்ப்போம், இது சரியான கூற்றா? கடிகாரம் இருக்குது, மரம் 1 2 3 4 5. இங்கே பாருங்க, இதுக்கு பின்னால் ஒரு மரம் இருக்குது, இதில் மரம் இருக்குது பாருங்கள், இந்த படத்துலையும் மரம் இருக்குது. அதையும் கருத்தில் எடுக்கணும். சரியா? அப்போ அது பிள்ளை, அது தவறான விட. 5 மரம் இல்லை, 5க்கு கூடுதலான மரங்கள் இருக்குது. சரியா? 11 மாணவர்களும் ஒரு ஆசிரியரும் உள்ளனர். எத்தனை மாணவர் இருக்கிறோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ தான் நீங்கள் பிளவிட்டிருப்பீங்க, 10 மாணவர் தானே, அப்போ இது பிள்ளையண்டு. இங்கே பாருங்க, இவரும் ஒரு மாணவன். இந்த உருவில் இவரும் ஒரு மாணவன் தான் பாடசாலைக்கு போகிறார். ஆகவே இதுதான் சரியான விட. சரியா? 11 மாணவர்களும் ஒரு ஆசிரியரும் உள்ளனர். சரியா? ரைட், குட். 8 மாணவர்கள் கைகளை உயர்த்தி பிடித்திருக்கிறார்களோ? இல்லை, 8 பேர் உயர்த்தியில்லை. இங்கே 1 2 3 4 5 6 இதுக்கு ஒரு 7. சரி, 8 பேர் உயர்த்தியில்லை, 7 பேர் தான் உயர்த்தினோம். இதில் ஒரு ஆள் 2 கையையோ உயர்த்திருக்கார் ஒரு ஆள். அப்போ 8 வராது. சரியா? ரைட், குட். அப்போ சரியான விட 2வது விட. வினாலகம் 6. வகுப்பொன்றில் உள்ள மாணவர்களை 7 பேர் கொண்ட குழுக்களாக கைகளை பிடித்தவாறு வரிசையாக நிற்குமாறு கூறிய பொழுது அவர்கள் நின்ற விதம் படத்திலே காட்டப்பட்டுள்ளது. ஏன்னா 7 பேர் கொண்ட குழுவாக நிற்க சொல்ல அவர்கள் இப்படி நிற்கிறார்கள். இவர்கள் 7 பேர் கொண்ட 2 குழுக்களாக வரிசையாக நிற்பதற்கு ஆக குறைந்தது எத்தனை பேர் நகர்ந்து கைகளை பிடித்தால் போதுமானதாகும்? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த 3 பேரையும் அப்படியே நகர்த்தி கொண்டு வந்தால்
இந்த 7 பேரோட சேர்க்கலாம். இந்த 3 பேரை அப்படியே நகர்த்தி கொண்டு வந்தால் இந்த 7 பேரோடையும் சேர்க்கலாம். அப்போ 3 6 பேர் நகர்ந்தால் போதுமானது. இது அதிகூடிய நகர்வு. சரியா? அதிகூடிய மாணவர்களுடைய நகர்வு. ஆக குறைந்தது எத்தனை நகர்ந்தால் போதுமானதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள், வெரி சிம்பிள். சரியா? எப்படி பார்க்கணும்? ரைட். இப்போ பாருங்க, இந்த வரிசையில் கடைசியாக நிற்கிறால பாருங்க. என்ன இதில் 3 பேர் இருக்கிறோம், இங்கே 4 பேர் இருக்கு. அப்போ ஒரு ஆளை கொண்டு வந்து இந்த இடையில விட்டா சரி. அப்போ இதில் பார்த்தீங்கண்டா இந்த வினாவுக்காரோட 2 பேர் நகர்த்தினால் போதுமானது. எப்படி? இந்த கடைசியால் இந்த கடைசியாக நிற்கிறவர் இருக்கிறார் தானே, இவர் என்ன செய்யணும்டா இந்த இடையில கொண்டே பிடிச்சாமண்டா 7 பேரும் உண்டா கையை பிடிக்கலாம். 7 பேரும் அப்போ ஒரு ஆளை நகர்த்தியாச்சு. அதே மாதிரி இங்கே கடைசியாக இருக்கிற ஆளை பாருங்க, இவரை நாங்கள் கொண்டு நகர்த்தி இவரை விட்டாமண்டால் இவரை அழைத்து கொண்டு இதில் விட்டாமன்னு சொன்னால் இப்போ எல்லோரும் கைகளை பிடிக்க வசதியாக இருக்கும். 7 பேர் இங்கே பாருங்க, மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். ஆகவே இரண்டாவது விடை முதலாவது விடை 2 பேரை நகர்த்தினால் போதுமானது. குறைந்த 2 பேர் நகர்த்தினால் 7 பேராக மாற்றலாம். சரியா? ரைட், குட். இவ்வாறு தான் நீங்கள் சிந்திக்கணும் ஐக்கு. சரியா? ரைட், குட். பின்வரும் வாக்கியத்தில் உள்ள 2 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு மிகவும் பொருத்தமான சொற்றோடி எது? பின்வரும் வாக்கியத்தில் உள்ள 2 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு மிகவும் பொருத்தமான சொற்றோடி. இங்கே எல்லாம் பொருத்தமாக தான் இருக்கும், எல்லாம் பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் மிகவும் பொருத்தமானதை கண்டுபிடிக்கும். நாம் உணவின்றி கூடுதலான காலத்திற்கு கீறு இருந்தாலும் என்ன இருந்தாலும் வாழத்தக்கதாக இருந்தாலும் சரியா வரும். வாழத்தக்கதாக இருந்தாலும் பேணத்தக்கதாக இருந்தாலும் அது வராது. இருக்கத்தக்கதாக இருந்தாலும் அதுவும் பெறும். என்ன கூடுதலானத்துக்கு இருக்கத்தக்கதாக இருந்தாலும் அதுவும் பெறும். சரியா? இருந்தாலும் நீரின்றி இருக்கத்தக்க காலம் மிக குறுகியதாகும். சரியா? உடலில் நீரின் அளவு கீறு நாம் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகும். அப்போ நோய்களுக்கு ஆளாக வேணுமெண்டா நீர் குறைஞ்சாத்தான், உடலில் நீர் சத்து குறைஞ்சா உங்களுக்கு வருத்தங்கள் வரும். ஆகவே உங்களுக்கு தெரியும் இந்த வினாவுக்கான விடை மூன்றாவது விடை தான் மிக பொருத்தம். நாம் உணவின்றி கூடுதலான காலத்துக்கு இருக்கத்தக்கதாக இருந்தாலும் நீரின்றி இருக்கத்தக்க காலம் மிக குறுகியதாகும். உடலின் நீரின் அளவு குறையும் போது பல்வேறு நோய்களுக்கு ஆளாகும். சரியா? இவ்வாறு நீங்கள் 1க்கு 2 தடவை வாசித்து விடையை கண்டுபிடிக்கணும். பொருத்தமான விடையை, அதுவும் மிகவும் பொருத்தமான விடையை கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். கீழே தரப்பட்ட உருவானது சம அளவிலான சதுரங்களினால் அமைக்கப்பட்டுள்ளது எனின் உருவில் காணக்கூடிய சதுர வடிவங்களின் எண்ணிக்கை இனங்காணக்கூடிய அல்லது காணக்கூடிய என்ன இவ்வாறு வரும். சரியா? அப்போ அப்படி வந்தால் நீங்கள் பயப்படக்கூடாது. நிறைய பயிற்சியும் கூட கிடைச்சிருக்குது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? என்ன எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை கீறி கண்டுபிடிக்கலாம். இதை கீறி பண்ணி உங்களை சொல்லி தந்துட்டேன் மெதட்டலாம். என்ன? ரைட். அப்போ இந்த வினாவுக்காரோட 11 சதுரங்கள் இதில் இருக்குது. பாருங்கள், இப்படி ஒரு சதுரம் 2 3 4 5 6 7 8. இப்போ சின்ன சின்ன சதுரங்கள் 8 இருக்குது. இதை விட 4 சதுரங்கள் சேர்ந்தால் ஒரு சதுரம் ஆகும். என்ன? 9, இந்த 10 11 வழங்கிட்டா ஒவ்வொரு 4 இந்த 4 சதுரம் சேர்ந்தால் ஒரு சதுரம், இந்த 4 சதுரங்களும் சேர்ந்தால் ஒரு சதுரம், இந்த 4 சதுரம். அப்போ மொத்தம் 11 சதுரங்கள். இங்கே இனங்காணக்கூடிய சதுரங்கள் எண்ணிக்கை 11. சரியா? ரைட். தரப்பட்ட கோலத்துக்கு ஏற்ப வினாயிலக்கம் 9. தரப்பட்ட கோலத்திற்கு ஏற்ப இடைவெளிக்கு பொருத்தமான உருவை தெரிக. இப்போ இடைவெளி தந்திருக்குது. இங்கே முன்னுக்கும் இடைவெளி நாங்கள் பயிற்சி செய்துட்டோம், இறுதியிலையும் இடைவெளி பயிற்சி செய்துட்டோம். இடைவெளி என்ன? இந்த இடையில வந்தால் எப்படி பார்க்குறது? சரியா? எல்லாத்துக்கும் பயிற்சி நீங்கள் உங்களுக்கு செய்துட்டீங்க. அப்போ சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். இந்த ஒரு தொகுதி தந்தால் நீங்கள் பார்க்க வேணும். பின்னுக்கு அசையும், முன்னுக்கு அசையும், இடையில் காணாமல் போகும். என்ன இடையில் புதுசாக ஒரு உருவம் வந்து சேரும். இப்படியானதை வச்சு கொண்டு தான் உங்களுக்கு இந்த கோலத்தை அமைக்கலாம். சரியா? வலஞ்சுழியாக செய்கிறது, இடஞ்சுழியாக செய்கிறது, 2 இடங்கள் முன்னோக்கி சொல்கிறது, 2 இடங்கள் பின்னோக்கி செல்கிறது, 3 இடங்கள் முன்னோக்கி, இப்படித்தான் இருக்கும். இப்படி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலாவது சந்தர்ப்பத்தை பாருங்க. வட்டம் இருக்குது, முக்கோணம் இருக்குது, சதுரம் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது. சரி, ஸ்டார். அடுத்ததுல அதே படங்கள்லாம் நான் சின்ன வித்தியாசம் நடந்திருக்கு. என்ன? முக்கோணம் முன்னுக்கு இருக்குது, சதுரம் இங்கே இருக்குது. அப்போ என்ன நடந்துங்க? இந்த வட்டத்தை பாருங்க, எங்கே போயிருக்கண்டா அப்படியே பின்னுக்கு நகர்ந்து போயிருக்குது. ஒன்று கண்டுபிடிச்சி, இதை கண்டுபிடிச்சா இனி விட வந்துடும். சரியா? இந்த வினாவுக்கான விட வந்து 3வது விட எப்படி பாருங்க, இந்த வட்டம் பின்னுக்கு போயிருக்கு. அப்போ அடுத்ததுக்கு என்ன வந்திருக்கணும்? முக்கோணம் பின்னுக்கு போயிருக்க வேணும். இந்த முக்கோணம் பின்னுக்கு போன உருவம் இங்கே இருக்குது, இந்த இருக்குது. இதுதான் ஒரு விட தான் இருக்குது.
அப்போ இதிலே வச்சுக்கொண்டு டக்குன்னு முதலாவது விடையை கண்டுபிடிச்சிட்டான். இல்லாட்டி அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் பார்க்க வேணும். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் பின்னுக்கு இருந்திருக்க வேணும். அப்போ முக்கோணம் இருந்தால் பாருங்க, இதில் சதுரம் முன்னுக்கு இருக்குது. அடுத்த உருவில் சதுரம் பின்னுக்கு போன உருவம் பார்த்து இதுதான் வந்திருக்கு. இந்த 4வது சந்தர்ப்பம் பாருங்க என்ன வந்திருக்கு, அடுத்த உருவில் சதுரம் பின்னுக்கு போயிருக்கு. அப்போ இது சரியான விடை எது? 3வது விடை. இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஒன்றும் ஆராய்ச்சி கொண்டிருக்க தேவையில்லை. டக்குண்டு சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களோ, நீங்கள் அடுத்த வினாவுக்கு செல்ல வேண்டியா. சரியா? ரைட், குட். அப்போ இந்த இடத்துல வர வேண்டியது இந்த 3வது விடை. விநாயகம் 10. தீபனின் வீட்டில் நடைபெற்ற மங்கள நிகழ்வொன்றில் கலந்து கொண்டவர்கள் வாடிய முகத்துடன் மகிழ்ச்சியாக காணப்பட்டனர். இக்கூற்று பிழையானது. இக்கூற்றினை சரியாக்குவதற்கு வாக்கியத்தில் செய்யப்பட வேண்டிய மாற்றம் இது. இந்த வாக்கியம் சரியாக்கலாம். அந்த வாக்கியம் ஒரு சம்பவம். இதில் சில சொற்கள் தவறாக இருக்குது, சில சொற்கள் சரியாக இருக்குது. ஆகவே எதனை சரியாக்க வேண்டும் என்றதை நீங்கள்லாம் தீர்மானிக்கணும். இப்போ மங்கள நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட, மங்கள என்பதுக்கு பிறகு அமங்கல நிகழ்வு, குட், அது நல்ல. தீவனன் வீட்டில் அமங்கல நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட வாடிய முகத்துடன், ஆனால் இங்கே பாருங்க மகிழ்ச்சியாக, வாடிய முகத்துடன் வரைக்கும் சரி, அமங்கலமாக மாற்றினால் வாடிய முகத்துடன் என்ற வரைக்கும் சரி. ஆனால் இங்கே மகிழ்ச்சியாக காணப்பட்ட, வாடிய முகத்தோடு எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது? ஆகவே அமங்கலம் என்ற சொல்ல சேர்த்தாலும் இந்த வாக்கியத்தை சரியாக்க முடியாது. சரியா? அப்போ இங்கே பார்ப்போம், 2வது விடையை பார்ப்போம். வாடிய என்பதுக்கு பல சிரித்த என்ற சொல்ல சேர்த்தா என்னென்னு பார்ப்போம். தீவனன் விட்டு மங்கள நிகழ்வுன்னு கலந்து கொண்டவர் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக, ரைட், குட். இது வேறும் போலோடக்கு என்ன, ரைட். அப்போ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ வாடிய என்பதுக்கு பதிலாக சிரித்த என்று மாற்றினால், இங்கே உள்ள வாடிய என்றதுக்கு பதிலாக சிரித்த என்று போட்டு பாருங்க, சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக காணப்படும். இதுதான் சரியான. 3வது பார்த்துட்டு போவோம். சரியா? 2வது சரியான, 3வது பார்க்கவே தேவையில்லை. இப்போ பாருங்க, மங்கள நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டவர்கள் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக பதிலாக சோகமாக போட்டால் சரியா? வாடிய முகத்துடன் சோகமாக காணப்பட்டனர் சரி. ஆனால் இங்கே பாருங்க மங்கள நிகழ்வல்லோ, மங்கள நிகழ்வில் சோகமாக நிற்கலாமோ இல்லை. அப்போ இது பிழை, இது தவறான விடை. சரியா? அப்போ 2வது விடை தான் சரியான விடை. ரைட். இப்படி ஒன்றுக்கு 2 தரம் வாசிங்க. சரியா? இறுதி பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை சிம்பிளாக பெறலாம். சரியா? ரைட், குட். விநாயகம் 11. 16 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் வைத்திருப்பார்கள். இப்போ 16 வயதுக்கு மேற்பட்டால் கட்டாயம் வச்சிருப்பார்கள். இலக்கங்கள் இன்றி என்னை பயன்படுத்த முடியாது. இதில் கட்டாயம் இலக்கங்கள் இருக்கும். இதில் இலக்கங்கள் இருக்கும். உரியவரின் சட்டைப்பையில் இருந்தவாறு ஊரை சுற்றி வருவேன். கட்டாயம் அவர் போவேக்கில் ஒரு சட்டைப்பையில் வச்சிருப்பேன். பரீட்சை காலத்தில் பெரிதும் பயன்படும். இங்கே பாருங்க 3ம் சரி. சுட்டன் சரி. சுட்டன் பரீட்சை காலத்தில் பயன்படும். சரியா? சுட்டன் பரீட்சை காலத்தில் இலக்க வடிவில் தான் பயன்படுத்துறது. சரியா? உங்களுக்கு வழங்கப்படும் சுட்டன் இறுதி பரீட்சைக்கு. அப்போ அதுவும் சரி. தொலைபேசி இறுதி பரீட்சையில் பயன்படுத்த முடியாது. எந்த பரிசோதனைக்கும் நீங்கள் சோதனை எழுதியக்களையும் தொலைபேசி வச்சிருக்கலாம். அப்போ அது ஊரை சுற்றி வருவேன். சட்டப்பையில் இருந்தால் ஊரை சுற்றி, அது சரி. இங்கே பாருங்க, இதுக்கு 3 எல்லாத்துக்கும் பொருத்தமாக பார்க்க வேண்டியது தேசிய அடையாள அட்டை. நீங்கள் பரீட்சை எழுதுறாங்க, கட்டாயம் தேசிய அடையாள அட்டை கொண்டு போகணும். உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு 10 வயது ஆகவே இல்லை. 16 வயதுக்கு மேலே நீங்கள் ஓயல் எழுதியக்க கட்டாயம் தேசிய அடையாள அட்டையோட போகணும். சரியா? ரைட், குட். அப்போ எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறது தேசிய அடையாள அட்டை. இந்த வினாவுக்கு என்ன விட? தேசிய அடையாள அட்டை 2வது விட. விநாயகம் 12. ஒரு புத்தகத்தின் 2 பக்கங்களில் ஆங்கில எழுத்துக்கள் ஒரு குறித்த கோல ஒழுங்கில் இருப்பதை ஒரு காட்டுகிறது. அதனை அவதானித்து அதே விதத்தில் எழுத்துக்கள் இருக்கும் பக்கங்களை காட்டும் உருவை தெரியும். பாருங்க, முதலாவது ஒரு புத்தகம் தரப்பட்டிருக்கு. அதில் ஆங்கில எழுத்துக்கள் கொஞ்சம் இருக்குது. அதை போல் இங்கே ஏதாவது இருக்குதா என்று கண்டுபிடிக்கணும். முதல் இதுக்குள்ள உள்ள தொடர்பை கண்டுபிடிச்சா தான் நீங்கள் அந்த தொடர்பு இந்த புத்தகங்கள் இருக்கொண்டு பார்க்கலாம். அப்போ இந்த வினாவுக்கான விடை என்னென்னு சொன்னால் 2வது விடை. என்னென்று வந்திருக்கும் 2வது விடை? ரைட். இங்கே பாருங்க, இந்த ஏ அடுத்தது டி. ஏ எப்படி டியாக மாறி இருக்கு? அதில் ஏக்கு அடுத்தது ஏன் டியை போட்டிருக்கிறார்கள்? ஏ இருந்தது, ஏக்கு அடுத்து என்ன எழுத்து? பி இருக்கும். பிக்கு அடுத்தது சி. ஆனால் பியும் சியும் வரையில் டி வந்து இருக்குது. விளங்கிட்ட? 2 எழுத்து வரையில், இடையில் 2 எழுத்தை காணையில், ஆனால் அடுத்த எழுத்து வந்திருக்கு. அப்போ பாருங்க, டிக்கு அடுத்தது ஜி வந்திருக்கு. எது? இஎஃப் காணையில் 2 எழுத்து அதுலேயும் காணையில். அப்போ உங்களுக்கு தெரியுது என்னென்னா, ஆங்கில எழுத்துக்களில் 2 எழுத்துக்கள் இல்லாமல் போக அடுத்தடுத்த எழுத்து போடப்பட்டு கொண்டு போகுது. ஏச்சும் ஐயும் இல்லை, ஜே என்ன கே, அடுத்தது ஏ, கேயும் எல்லும் இல்லை, எம். சரியா? எம், என்னும் ஓவும் இல்லை, பி. அப்போ ஆகவே 2 அப்போ அந்த ஒழுங்கு இங்கே இருக்கொண்டு பார்க்கணும். அந்த ஒழுங்கு இருக்கொண்டு பார்த்தீங்கன்னா பிக்கு அடுத்து என்ன? பி, சி,
டிஇ. அப்போ அதில் ரெண்டு இல்லை தான். அப்போ பாவம் இ அடுத்த எஃப்ஜிஹெச் இங்கே சரி ஹெச் ஜிஹெச் என்ன ஹெச் ஐஜேகே அது சரி HIJK ரெண்டு எழுத்து இல்லை தானே. அடுத்த கேக்கு அடுத்தது கே எல் இங்கே எல் வந்துட்டு அடுத்து உடனே எல் வந்துட்டு. ஆகவே இது சரி வராது. இது போல கேக்கு அடுத்தது LMN வந்திருக்க வேணும். வந்திருந்தால் சரியாக இருந்திருக்கு. இந்த ஒழுங்கை தான் நீங்கள் அந்த வேலை பார்த்தீங்கண்டா பாருங்கள். சி ஏபிசி அடுத்த டியும் இயும் இல்லை எஃப் வந்திருக்கு. ஜியும் ஹெச்சும் இல்லை ஐ வந்திருக்கு. என்ன ஜேயும் இல்லை கேயும் இல்லை எல் வந்திருக்கு. எம்மும் இல்லை என்னும் இல்லை ஓ வந்திருக்கும். பியும் இல்லை கியூவும் இல்லை ஆர் வந்திருக்கு. சரி அப்போ ரெண்டு எழுத்து இல்லை அடுத்தடுத்த எழுத்து வந்திருக்கு. அதே தொடர்பான இந்த முதலாவது புத்தகத்தில் இருக்குது. ஆகவே சரியான தொடர்பு ரெண்டாவது புத்தகத்தில் இருக்குது. சரியா ரைட் குட். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரியா இப்படி நீங்கள் நுணுக்கமாக அவதானிக்கணும். வினா இலக்கம் 13. கீழே கட்டத்தின் உள்ளே உள்ள வடிவங்களை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட சதுரம் இது. இங்கே பார்த்தா எல்லா விடையும் சரி போல தான் இருக்கும். எல்லா விடையும் சரி போல தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன ஒன்றுமெண்டா இந்த வினாவுக்கான விடை வந்து சொன்னால் ரெண்டாவது விடை. சரியா இந்த வினாக்கான என்ன ரெண்டாவது விடைய மூன்றாவது வராதா பார்ப்போம். இப்போ பாருங்க இதுக்கு என்ன சொன்னால் இலக்கங்களை போடணும். 1 2 3 4 5 இப்படி இலக்கம் போட்டால் நீங்கள் குழம்ப தேவையில்லை. சரியா இந்த விடையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க இந்த படத்தில் இந்த முக்கோணிகள் ஒரே சமனான ரெண்டு முக்கோணி இருக்காண்டு பாருங்க. எங்கேயாவது இல்லை ஒரே சமனான முக்கோணி ரெண்டு இருக்கா இல்லை. ஆனால் இங்கே ரெண்டும் சமனாக காட்டப்பட்டிருக்கு. ஆகவே இந்த உரு வராது. பொருத்தமான உரு இதுதான். சரியா பொருத்தமான உரு 1 2 3 4 5 அங்கே என்ன இலக்கம் கொடுத்துருக்குறோமோ அந்த உருக்கள் இங்கே இருக்குது. சரிதானே ரைட் குட். இப்படி தான் செய்து பார்க்கணும். சரியா வினா இலக்கம் 14. இவ்வாறான வினாக்கள் ஒவ்வொரு வினாத்தாளிலும் இருக்கும். அந்த வகையில் பாருங்க. அருகில் உள்ள செவ்வக வடிவிலான தாளினை அம்புக்குறி காட்டும் திசையில் மடித்து இது தொடர்பான நிறைய பயிற்சிகளை நாங்கள் செய்துட்டோம். என்ன இந்த பேப்பரை மடிக்கல வலப்பக்கம் மடித்தல் இடப்பக்கம் மடித்தல் மேலிருந்து கீழே மடித்தல் கீழே இருந்து மேலே அது தவறாமல் சரியாக செய்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. சரியான விட வந்து சேரும். அப்போ தாளினை அம்புக்குறி காட்டுது. அப்போ கீழே இருந்து மேலே மடிக்கட்டாம். மடித்து புள்ளிக்கோடுகள் வழியாக வெட்டுகின்ற பொழுது இதை கற்பனையில் வெட்டலாம் அல்லது கீறி பார்க்கலாம் அல்லது வெட்டி பார்க்கலாம். என்ன ரைட் நீங்கள் ஒரு ரஃப் ஷீட்டை வாங்கி மடித்து வெட்டி பார்க்குற கத்திரிக்கோள் சில நேரம் கொண்டு போய் உள்ள விடமாட்டேன் நீங்கள் கையால் கழித்து பார்க்கலாம். சரியா ரைட். அப்போ வெட்டும்போது கிடைக்கிற முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது? 8 முக்கோணி கிடைக்குமா 6 முக்கோணி கிடைக்குமா 4? இதை சரியாக கழித்து பார்த்தீங்கன்னா 6 முக்கோணிகள்லாம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இங்கே பாருங்கள் இதை மடித்து போட்டு வெட்டினால் விரிக்கேக்க இப்படி ஒரு முக்கோணி கிடைக்கும். சரியா விரிக்கேக்க இப்படி ஒரு முக்கோணி கிடைக்கும். சரியா இப்படி ஒரு முக்கோணி. அடுத்த இந்த பக்கத்தில் இப்படி ஒரு முக்கோணி கிடைக்கும். அடுத்தது ஒவ்வொரு 4 மூலையிலையும் ஒவ்வொரு முக்கோணிகள் கிடைக்கும். அப்போ எத்தனை முக்கோணி மொத்தம்? 1 2 3 4 5 6 முக்கோணிகள் கிடைக்கும். சரியா ரைட் குட். இதை செய்து பாருங்க ஒருக்கா செய்து பாருங்க. வினா இலக்கம் 15. தாயக்கட்டை ஒன்றின் 6 பக்கங்களில் ஆங்கில எழுத்துக்களான ABCDEF ஆகிய எழுத்துக்கள் ஒரு பக்கத்தில் ஓர் எழுத்து என்றவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியா இப்போ ஒரு தாயக்கட்டை எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும். அதில் ஆங்கில எழுத்துக்கள் இருக்குது ஏதோடக்கம் F வரை. அப்போ இதை வச்சு கொண்டு எதிர்ப்பக்கங்களை கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஏற்கனவே பல வழிகளை கண்டுபிடிச்சிங்க. நாங்கள் எங்களுடைய வீடியோக்குள்ளே இருக்குது நிறைய. வலஞ்சுழியாக வெட்டி காண்றது, வலஞ்சுழியாக பார்க்குறது, வெட்டி ஒரே வகையான எழுத்துக்களை வெட்டி பார்க்குறது, திருப்பி பார்க்குறது என பல்வேறு பயிற்சிகள் இருக்குது. விரும்பினார்கள் நீங்கள் பழைய வீடியோவில் எங்களை 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களில் இந்த தாயக்கடை தொடர்பான வீடியோக்களும் இருக்குது. சரியா அப்போ அதுலேயும் போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் தெளிவடையலாம். இப்போ இதில் வேறுங்க நான் ஒன்று செய்து காட்டுறது மிக இலகுவானது. இதற்கேற்ப டி என்ற எழுத்து குறிக்கப்பட்ட பக்கத்துக்கு எதிர்ப்பக்கத்தில் உள்ள எழுத்து எதண்டு கேட்டால் அது சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். இந்த தான் டிக்கு எதிரானது. எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்கள் என்ன சொல்லணும்னா முதல்ல இந்த 2 தாயக்கட்டையும் எடுக்கலாம் அல்லது இந்த 2 தாயக்கட்டையும் எடுக்கலாம் அல்லது இந்த 2 தாயக்கட்டையும் எடுக்கலாம். ஏதாவது ஒரு சோடி தாயக்கட்டையும் நீங்கள் எடுக்கணும். சரி இப்போ இந்த வினாக்கான விட சொல்லி போட்டேன் முதலாவது விட. இப்போ பாருங்கள் இந்த 2 தாயக்கட்டையும் எடுத்தால் முதலாக என்ன செய்யணுமாண்டா இஞ்சையும் இருக்குது இஞ்சையும் இருக்குது. அப்போ ஏம் என்ன செய்யலாம்? வெட்டலாம். இந்த ஏம் வெட்டுங்க இந்த ஏம் வெட்டுங்க. சிம்பிளாக கண்டுபிடிக்கிற முறை. இஞ்சையும் இருக்குது இஞ்சையும் இருக்குது. அப்போ பாருங்கள் ஈயை விட்டேன். எஞ்சி இருக்கிறது இது சியும் எஃப்பும். இது உங்களுக்கு தெரியும் சிம்பிளாக தெரியும். அப்போ சி தான் எஃப்ன்ற எதிர்ப்பக்கம்.
என்ன சிக்கு என்ன எதிர்பக்கத்தில் என்ன இருக்கும், எஃப் இருக்கும். இது ரெண்டு தாயக்கட்டையும் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்தது பாருங்க, எந்த ரெண்டு தாயக்கட்டையும் எடுக்க போகிறோம் என்றால் இந்த ரெண்டு தாயக்கட்டையும் எடுத்து பார்க்க போகிறோம். முதலாவது என்னென்ன, இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. அப்போ ஏயும் வெட்டலாமா, வெட்டலாம். இந்த ஏன் திருப்பி வெட்டி காட்டுறேன்னா திருப்பி வெட்டுறேன். சரியா, இந்த ஏயும் வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது என்ன, சியையும் வெட்டலாம். இங்கே சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. இப்போ வெட்டினா எஞ்சி இருக்கிற என்ன, பியும் இயும். அப்போ பிக்கு எதிரானது என்ன, இ. இப்போ பாருங்க, ஆறில் சிக்கு எதிரானது எஃப்பை கண்டுபிடிச்சாச்சு, இக்கு எதிரானது பியை கண்டுபிடிச்சாச்சு. இனி ஏக்கு எதிரானதை கண்டுபிடிக்க வேணுமோ, இல்லை, ஏக்கு எதிரானது டி தான். ஏன், 3 ஜோடி தானே இருக்கும், அதில் 2 ஜோடி சரியானு சொன்னால் அடுத்த 3வது ஜோடி தானே தெரியும் தானே, ஏயும் டியும் தான். ஏக்கு எதிர்ப்பக்கம் டி. சரியா, ரைட், குட். வினாயகம் 16. மாணவன் ஒருவன் குறித்த வட்டங்களை வரைந்து வட்டம் ஏயில் தொடங்கி அம்புக்குறி காட்டும் ஒழுங்கில் அடுத்தடுத்து பாயத் தொடங்கி ஏயில் நிறைவு செய்தான். இவ்வாறு வலஞ்சொலியாக இடஞ்சொலியாக பாயிறது, சுத்துறது, என்ன இப்படியான வினாக்கள் அண்மையில் வந்து கொண்டிருக்குது. அதுக்கான பயிற்சி தான் இது. சரியா, ஏயில் நிறைவு செய்தான், அடுத்தடுத்து பாயத் தொடங்குறான். இந்த ஒழுங்கில் 7வது பாய்ச்சலில் அவன் பாய்ந்திருக்கக்கூடிய எழுத்து எது? அதாவது ஒரு கோல ஒழுங்குல தான் அவன் பாய்கிறான், சும்மா பாயலை. என்ன எழுத்துக்கள் மேலே சும்மா பாயலை. இப்போ பாருங்கள், நீங்கள் பாய்ச்சல் எடுத்து பாருங்கள். இந்த முதலாவது பாய்ச்சல் இதான் முதலாவது பாய்ச்சல். இங்கே போகிறேன் எத்தனை 2 எழுத்துக்களை தாண்டி தான் முதலாவது பாய்ச்சல் போகிறேன். பிறகு ஒரு எழுத்தை தாண்டி 2வது பாய்ச்சல், பிறகு 2 எழுத்தை பாய்ஞ்சு 3வது, அடுத்து ஒரு எழுத்தை தாண்டி 4வது பாய்ச்சல். இவ்வாறு தான் பாய்கிறான். சரியா, அப்போ பாருங்கள், இந்த வினாவுக்கான விட ஜி. அவன் 7வது பாய்ச்சல் எங்கே நின்றுப்பான் என்று சொன்னால் ஜி என்ற எழுத்துல நின்றுப்பான். எப்படி பாருங்க, இப்போ இதுவரை தெரிஞ்சு தானே, முதலாவது பாய்ச்சல், 2வது பாய்ச்சல், 3வது, 4வது பாய்ச்சல் இப்போ இருக்குது. இப்போ எதுக்கு பேவர் சொல்லுங்க ஆகும். இப்போ டிக்கு தான் பேவர். ஏன், முதல் 1 பாய்ஞ்சால் அடுத்த 2 பாயிறார், அதானே 2 கடந்து பாயிறார். இதான ஒரு பாய்ச்சல். அப்போ இது எத்தனையாவது, 5வது பாய்ச்சல். 1 2 3 4 5வது. இது 6வது, அவர் 1 வரும். அடுத்தது 7வது, அடுத்தது 7வது, அடுத்தது 7வது 2 கடந்து 8வது எங்கே போயிருப்பார், ஈக்கு பாய்வார். சரியா, விளங்கிட்டா. ஏன் அடுத்த 1 தானே வேவர். ரைட். அப்போ இதில் கேட்டகள் என்ன, இந்த ஒழுங்கில் 7வது பாய்ச்சல் தானே கேட்டது. அப்போ நாங்கள் முதலாவது பாய்ச்சல், 2வது பாய்ச்சல், 3 4 5 6 7, 7வது பாய்ச்சலில் ஜி என்ற எழுத்தில் பாய்ஞ்சிருப்பான். சரியா, விளங்கிட்டா. ரைட், குட். வினா இலக்கம் 17. இந்த வினாக்களுக்கு பல மாணவர்கள் தவறாக விடை அளிச்சிருங்கன்னா விட தெரியும், ஆனால் வினாவை வடிவாக வாசிக்காதால் பிழைய விட்டுட்டீர்கள். இங்கே பாருங்க, அருகே தரப்பட்டுள்ள உருவை அம்புக்குறிது காட்டும் திசையான ஏ பியில் இருந்து பார்க்கும்போது முறையே தோன்றும் உருக்கள் இவை. இங்கே பாருங்க, இங்கே பியை தந்துட்டு இங்கே ஏயை தந்தாச்சு. வளமை இங்கே ஏயை தந்து பியை தந்தால் நீங்கள் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சி. ஆனால் இங்கே மாற்றி கேட்டாச்சு. என்ன ஒரு சின்ன மாற்றம். இப்போ ஏ பியில் இருந்து பார்க்கும்போது முறையே தோன்றும். அப்போ முதலாவது ஏயில் இருந்து பார்க்க தோன்றது தான் நீங்கள் கொடுக்க போகணும். அப்போ ஏயில் இருந்து பார்க்க என்ன தெரியும்னு சொன்னால், இந்த கீழே உள்ள சதுரம் தெரியும், மேலே உள்ள ஒரு நீளமான செவ்வக அமைப்பு தான் தெரியும். அப்படி எங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது பாருங்கள், இங்கேயும் இருக்குது. 2 விடையும் சரியான விட மாதிரி இருக்குது. ஆனால் ஏ இதில் தான் முதலாவது இருக்க வேணும். அந்த வேலை பார்த்தா 2வது விட தான் சரி. இந்த பல மாணவர் இந்த விடைக்கு கீறியிருந்தார், ஏபி. என்ன ஏ என்றா இதுதானே, ஏ என்றது இப்போ இது பி. சரியா, இங்கே முன்னுக்கு என்னதை காட்டணுமெண்டா ஏ காட்டணும். அப்போ இந்த பகுதியில் ஏயில் இருந்து பார்க்கணுமென்று சொன்னால் இதுதான் ஏயில் தெரியும். பியில் எது தெரியுமெண்டா இந்த மேல் பகுதி தான் தெரியும். அப்போ பியில் இதான் இப்படி தான் தெரியும். சரியா, ரைட், குட். அப்போ பியிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் மேலேருந்து பார்க்கல 3 சதுர வடிவம் ஒரு கோடும் தெரியும், இந்த ஒரு செவ்வக வடிவிலையும் தெரியும். அப்போ 3 சதுரங்களும் இந்த ஒரு செவ்வக வடிவமும் தெரியும். இங்கேயும் சரி. ஆனால் பிஓ முதலாவது இருக்க வேணும், இல்லை ஏ இருக்க வேணுமென்றபடியே தான் இந்த விட சரி. சரியா, மாறி இருந்தால் புள்ள. சரியா, ரைட். ஏ பக்கத்தில் இருந்து பார்க்க இப்படி ஒரு செவ்வகமும் ஒரு சதுரமும் தோன்றும். வினா இலக்கம் 18. ஒரு பிள்ளை தன்னிடமுள்ள புத்தகமும் 4க்கு ஒரு பக்கம் என வாசித்து முடித்தது. வட்டிவா வாசிச்சா இந்த வினாக்களுக்கெல்லாம் சிம்பிளாக விட நீங்கள் அழிக்கலாம். சரியா, 1க்கு 2 தரம் வாசிங்க, பயப்படாதீங்க. வினாத்தாளை கண்டு பயப்பட வேண்டாம். அதுக்குத்தான் நாங்கள் கடினமான பயிற்சி தாரோம். இதை உங்களை செய்ய வைக்கக்கூடாதுன்றதுக்காக எங்களோட பயிற்சி அமையலை. இதை நீங்கள் பார்த்து பயப்படக்கூடாது. அடுத்த இறுதி பரீட்சையில் வர எந்த வினாவுக்கும் முகம் கொடுக்கலாம், சிம்பிளாக முகம் கொடுக்கலாம். அதிகூடிய புள்ளிகளை பெறுவீங்க பாருங்கள். எங்களுடைய பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு இறுதி பரீட்சையில் கை கொடுக்கும். சரியா,
இப்போ 16வது பக்கத்தை வாசிக்கும்போது நாளை மறுதினத்துடன் புத்தகத்தின் அரைப்பங்கு பக்கங்களை வாசித்து முடிப்பேன் என்று நண்பனுக்குரியது எப்போ சொல்லுது? நாளை மறுதினத்துடன் புத்தகத்தின் அரைப்பங்கை வாசித்து முடிப்பேன் என்று சொல்லி 16வது நாள் சொல்லுது. அப்போ எப்போ முடிக்கும்? 18வது நாள் தான் அரைப்பங்கை முடிக்கும். என்ன விளங்கிட்டா? அப்போ நீங்கள் 16வது நாள் அரைப்பங்கண்டு எடுத்து விட்டீங்கன்னா விட விளைச்சிப்போம். சரியா? அப்போ 17வது நாளில் 18வது நாள் தான் வாசித்து முடிப்பேன் என்று சொல்லி 16ஆம் நாள் சொல்லுது அரைப்பங்கு. அப்போ அரைப்பங்கு 18 முழுப்பங்கு 36. சரியா? அப்போ இந்த வாசித்து முடிக்க பிள்ளைக்கு எத்தனை நாட்கள் தேவைன்னு சொல்லி போடும்? 36 நாட்கள் விட போட்டார்கள் பல பேர். ஆனால் இங்கே கேட்டது மேலும் எத்தனை நாட்கள் தான் கேள்வி. இதான் கவனமாக இருக்கணும். சரி, எப்படி தான் சிம்பிளாக அதுக்குள்ள சின்ன ஒரு விடயத்தை புகுத்தி விடுவார்கள், நீங்கள் அதில் அவுட்டாக போயிடுவீங்க. சரியா? அப்போ 1 2 3 தரம் வாசிங்க. சரியா? அப்போ பாருங்கள், இந்த வினாவுக்கான விட 20 நாட்கள் இருந்தால் போதுமானது. மேலும் 20 நாள் இருந்தால் போதுமானது. எப்படி பாருங்க, 16வது நாள் தான் சொல்லுது. எப்படி? நாளை மறுதினம் அரைப்பங்கு. என்ன நாளை மறுதினம் அரைப்பங்கை வாய்ச்சிடுவேன் சொல்லுது. அப்போ அது எத்தனை நாள்? 18ஆம் நாள். ஏன் 16ஆம் நாள் சொல்லுதாண்டா? நாளை மறுதினம்னா 18ஆம் நாள் நான் வாய்ச்சி முடிச்சிடும் அரைப்பங்கு. அப்போ முழுதும் வாய்க்கிறதுக்கு எத்தனை நாள் தேவை? இன்னும் ஒரு 18 நாள் தேவை. இன்னொரு 18 நாள் தேவை. எதை விட? மறுதினத்தில் இருந்தான் 18. அப்போ இண்டையில் இருந்து இந்த 16ஆம் தேதியில் இருந்து இந்த 2 நாட்களும் தேவை. ஆகவே இன்னும் மேலும் முடிக்கிறதுக்கு இந்த 18 நாள் வேணும். என் அரைப்பங்கு தானே மறுதினத்தோட வாய்ச்சி முடிப்பார். அப்போ இதில் இருந்து பார்த்தா 18 நாள் தேவை. ஆனால் இந்த 16ஆம் நாளில் இருந்து பார்த்தா இந்த 2 நாளும் தேவை. ஆகவே 18ம் 2ம் 20 நாள் தேவை. விளங்கிட்டா? திருப்பி ஒருக்கா பாருங்கள், விளங்காட்டி திருப்பி ஒருக்கா பாருங்கள். சரியா? ரைட். ஏனெண்டா நேற்று தான் இன்றைக்கு சொல்லுது நாளை மறுதினத்துடன் அரைப்பங்கண்டு. அப்போ நாளைக்கும் நாளை மறுதினமும் வாசிக்க வேண்டிய 2 பக்கமும் இருக்குது. அதை விட 18 பக்கம் அரைப்பங்கண்டா அரைப்பங்கு 18ண்டா அடுத்த அரைப்பங்கு 18. அப்போ முழு பங்கு கிடைக்கும். அப்போ இந்த 18ஓட இந்த 2 நாளையும் சேர்க்க வேணும். 20 நாட்கள் தேவை. சரியா? ரைட், குட். நல்ல வடிவாக வாசித்து விளங்கி கொண்டா சிம்பிளாக அப்படியே அணுகலாம். சரியா? வினாயிலக்கம் 19. பின்வரும் உருக்களில் உள்ள எண் கோலத்துக்கு ஏற்ப வெற்றிடத்தில் வர வேண்டிய எண்ணை தெரிவு செய்ய. அவதானமாக இருக்கணும். சிம்பிளாக எல்லாம் எண்கோலம் வரும். நாங்கள் நினைக்காத மாதிரி சிம்பிளாக எல்லாம் வரும். சரியா? இப்போ பாருங்கள், இது எப்படி இதுக்கு பல மாணவர்கள் சரியானபடி அழைத்திருந்தார்கள். இந்த வினாவுக்கான விட 42. இந்த வினாவுக்கான விட 42. எப்படி? இங்கே பாருங்க, முதலாவது என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த 10 2ஆல் வகுத்தால் என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அந்த 5 4ஆல் பெருக்க வேணும். 5 4 20 நடுவில் இருக்குது. இப்போ பாருங்கள், 15 3ஆல் பிரித்தா என்ன நடக்கும்? 5 கிடைக்கும். 5 4ஆல் பிரிக்கினா என்ன நடக்கும்? 20 கிடைக்கும். அது நடுவில் நடக்கும். அப்போ 18 3ஆல் பிரித்தா 6 கிடைக்கும். 6 7ஆல் பிரிக்கினா 6 7 42. அப்போ இதில் வர வேண்டியது 42. சரியா? சிம்பிள் கோலம். இவ்வாறு நிறைய பயிற்சிகளை பெறுங்கோ. 15ஆம் தேதி மிக இலகுவாக நீங்கள் புள்ளிகளை அள்ளிக்கொள்ளலாம். சரியா? வினாயிலக்கம் 20. ஒரு பேருந்தில் உள்ள ஆண் பயணிகளின் எண்ணிக்கை அதில் உள்ள பெண் பயணிகளின் எண்ணிக்கை 3 மடங்காகும். சரியா? ஒரு பேருந்தில் உள்ள ஆண் பயணிகளின் எண்ணிக்கை அதில் உள்ள பெண் பயணிகளின் எண்ணிக்கையின் 3 மடங்காகும் என்று சொன்னால் 5 பெண்கள் இருந்தால் 15 ஆண்கள் இருப்பார்கள். பெண்களை விட 3 மடங்கு ஆண்கள் கூட இருக்கணும். என்ன விளங்கிட்டா? அடுத்த தரிப்பிடத்தில் பேருந்தின் உள்ளே இருந்த பெண்களின் 2 மடங்கான அளவு பெண்கள் பேருந்தில் ஏறிய பின்னர் ஆண்களின் எண்ணிக்கையும் பெண்களின் எண்ணிக்கையும் சமனாகும். இப்பொழுது பேருந்தில் உள்ள பயணிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? சரியா? இப்போ இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா தான் இந்த வினாவுக்கு விடையை நீங்கள் அளிக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த விடையில் இருந்து போனால் மிக இலகுவாக இந்த வினாவுக்கு விடையை அணுகி கொள்ளலாம். சரியா? இப்போ பேருந்தில் 32 பயணிகள் இருந்தால், முதலாவது பாருங்க, இந்த பேருந்து இந்த வினாவுக்கான விட 12. சரியா? இந்த பேருந்தில் 32 பயணிகள் இருந்தால் இறுதியில் என்ன சொல்லுவாங்க? ஆண்களின் எண்ணிக்கையும் பெண்களின் எண்ணிக்கையும் சமனாகும். இப்போ ஏறுனா பிறகு எல்லாம் நடந்து முடிஞ்சா பிறகு அப்போ 32 எண்ணிக்கையாக இருந்தால் அப்போ 16 ஆண்களும் 16 பெண்களும் இதுக்கு முதல்ல இருந்திருக்கணும். ஆண்களும் பெண்களும் சமன். இப்போ 2 மடங்கான பெண்கள் ஏறிய பின்னர், ஏற்கனவே பேருந்தில் பெண்கள் இருக்கிறா, அதில் 2 மடங்கான பெண்கள் ஏறின பின்னர், அதை போல் 5 பேர் இருந்தால்
5 2 மடங்கு 10. அப்போ இன்னொரு 10 பேர் ஏறி இருந்தால் தான் சமன். விளங்கிட்டா? ஒரு 5 பேர் இருந்திருந்தால் 10 பேர் ஏறி இருந்தால் ஆணும் பெண்ணும் சமன். சரியா? இப்போ 32 பேர் இருக்கேக்கில்ல, 16 ஆண்கள் 16 பெண்கள். இப்போ பெண்களில் இருந்த பெண்களை விட 2 மடங்கான பெண்கள் ஏறி இருந்தால் 16 பேரை வேணும். சரி, அப்போ என்ன செய்யணும்டா? 16 3ஆல் வகுக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்க வேணும். 16 3ஆல் வகுக்கலாமோ? வகுக்க இயலாது. ஏன்? 16 3ஆல் வகுக்க இயலாது, மீதி வரும். சரியா? அப்போ ஆக்களை பாதி பாதி ஆக்கலாமா? இல்லை. அப்போ இந்த விட வராது. சரியா? இந்த விட வராது. இப்போ அதை போல் பாருங்க, 16 இருந்திருந்தால் இப்போ ஆண்களும் பெண்களும் இப்போ சமன் தானே. சரி, 16 பேர் இருக்கிறவன்டா 8 பொம்பளை பிள்ளைகளும் 8 ஆம்பளை பிள்ளைகளும் இருக்கும். சரி, அப்போ பொம்பளை பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லப்படுது இதுக்கு முதல்? பஸ்ஸில் இருந்த அளவுக்கு 2 மடங்கான பெண்கள் ஏறின உடனே தான் ஆணும் பெண்ணும் சமன். அப்போ இந்த 8 எப்போ வந்ததுன்னு சொன்னால் 2 மடங்கான பெண்கள் ஏறினா அப்புறம் அப்போ ஏற்கனவே ஒரு மடங்கு இருக்குது. 2 மடங்கு ஏறினோன்னா 3. அப்போ 3ஆல் பிரிபட வேணும். இந்த 8 3ஆல் பிரிக்கலாமோ? பிரிக்க இயலாது. எப்படி பிரிக்க இயலாது? மீதியின்றி பிரிக்க இயலாது. சரியா? மீதியின்றினா கணக்குக்கு சரி. ஆக்களை பிரிக்கலாமே? இல்லை, ஆக்களை சமனாக பிரித்தா தான் சரியாக வரும். சரியா? அப்போ இந்த பாருங்க, 12 இருந்திருந்தால், இப்போ 12 பெண்கள் இருந்திருந்தால் 6 6 6 ஆண்கள் 6 பெண்கள். ஓகே. அப்போ ஏற்கனவே எத்தனை பெண்கள் இருந்த? இது 3ஆல் வகுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 6. ஓ, எத்தனை? 2 பெண்கள் இருந்திருக்கணும். ஏற்கனவே 2 பெண்கள். என்ன? அப்போ அதில் உள்ள பெண்களின் 3 மடங்கு ஆண்கள் இருக்கு. அப்போ 6 ஆண்கள். சரியானே? இப்போ பொருத்தி பாருங்க, 2 மடங்கு 2 ஆண் பெண்கள் இருந்திருந்தால் அது 3 மடங்கு 6 ஆண்கள் இருந்திருக்கணும். சரி, அதே பெண்களை போல 2 மடங்கான பெண்கள் ஏறி இருந்தால் இப்போ இருக்கிறத போல் 2 மடங்கு எத்தனை பெண்? 4 பெண் ஏறி இருப்பேன். அப்போ இது எத்தனையாக மாறும்? 6ஆக மாறும். சரியா? இப்போ 6 ஆண் 6 பெண்ணாக வந்துட்டല്ലോ. விளங்கிட்டேன்? ரைட். அப்போ இதுதான் சரியான விட. அப்போ இந்த 6 பெண்கள் இருந்திருந்தால் அவைய 3ஆல் வகுக்கக்கூடிய மாதிரி இருந்தது என்றால் சரி, இதுதான் விட. சரியா? அப்போ 12 பயணிகள், மொத்த பயணிகள் எண்ணிக்கை 12. சரியா? ரைட், குட். இறுதி பரீட்சையிலே நீங்கள் அதிகூடிய புள்ளிகளை பெறுகிறதுக்கு, அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய கடினமான பயிற்சிகளை செய்து லகுவான பரீட்சையை எதிர்கொண்டு அதிகூடிய புள்ளிகளை பெற்றிருங்கள். எங்களுடைய நோக்கம் உங்களை அதிகூடிய புள்ளிக்கு சொந்தக்காரர் ஆக்குவது. கடினமான பயிற்சியாக இருந்தால் இந்த பயிற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு கைவிடும். இது பரீட்சைக்கு நிச்சயமாக கைவிடும். நீங்கள் அழுது கொண்டு வெளியே வர தேவையில்லை. பரீட்சை மண்டபத்திலிருந்து எந்த மாணவனும் அழுது கொண்டு வெளியே வர தேவையில்லை. எங்களுடைய பயிற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு தைரியத்தையும் புது அறிவினையும் வழங்கும். ஆகவே இறுதி பரீட்சையில் நீங்கள் 100 புள்ளிகளை முதலாவது 40 லகுவாக பெற்ற எஃப்எல்சி யூடியூப் சேனலில் வழங்கப்பட்ட 10 வினாத்தாள்களும் பயிற்சித்து அங்கே தவறவிட்ட பிழை எடுத்த வினாக்களை திருத்தம் செய்து கொண்டு செல்லுங்கள். இறுதி பரீட்சையிலே அதிக புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை உங்களால் வழங்கப்பட்ட வினாத்தாளில் 30வது வினாக்களையும் இடங்களுடைய நுட்பங்களையும் போவாங்க. இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி ஜெப்சா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம். இதுவரையும் நம்ம சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் சேரும். தரம் 3, தரம் 4, தரம் 5 மாணவர்களுக்கான வழிகாட்டல் வகுப்புகள் முற்றிலும் இலவசமாக ஏனையவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய சமூகத்தில் உள்ள தமிழ் பிள்ளைகள் பயனடைவதற்கு உங்களால் என்ற பங்களிப்பை செய்து கொள்ளுங்கள். இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி ஜெப்சா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கும் இலட்சக்கணக்கான பரிசுகளை அள்ளி பெறுவதற்கும் ஜெப்சா எஜுகேஷன் யூடியூப் சேனல் வழங்குகின்ற வினாத்தாள்களை பயிற்சி பெறுங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை அங்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர் பா.
நன்றி, வணக்கம்.